First of all, I'd like to introduce all my friends who accompanied me through this journey to make this journey a successful. I'd like to call everybody to the stage. Stage Rahman. John Martin. Sudhakar. Ramesh. Rupal Vishnu. Vinod. Shakti. Sanjay. And I'd like to call all our parents to stand up. We want our parents, we want the people here to show our parents. I want them to come. இவங்களோட பெர்மிஷன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் போட்டுடுறா கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கம் போட We started to celebrate with the people who don't have the facility or the privilege to do it. So we went to home of nature. அங்க போயிட்டு எங்க பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சோம். And now road accident யாராவது இருந்தாங்கன்னா I used to admit them in the jail. So at that point of time we realized what is the value of life. So ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அவங்க யாருமே எந்த ஒரு மதிப்பும் தெரிவிக்காம பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது நான் 30 வயசுக்கு மேல வந்தா மட்டும்தான் பொறுப்பு வரணும், எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு பொறுப்பு இல்லை, வெறும் ஊரை சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்ச மாற்றணும். இது எங்க ஆறு பேருக்காக மட்டும் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியாவில இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்காகவும் நாங்க பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணலாம், உயிர் வாழ்றதுக்காக இப்போ நம்மளோட சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். எண்ட் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர் அத பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றுறது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஐ சர்ச் த்ரூ வேர்ல்ட் லெவல்ல இன்டர்நெட்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு அடிச்சுன்னா முதல்ல வர சைட் மோகன் ஃபவுண்டேஷன்.org. அந்த சைட்டுக்குள்ள நான் போய் பார்த்த உடனே எனக்கு முதல்ல தெரிஞ்சது டாக்டர் சுனில் ஷா. மோகன் ஃபவுண்டேஷன் 97ல ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு 2008க்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுல வெளியே தெரிஞ்சது 2008. பட் prior to 2008 இன்சிடென்ட் 97ல ஆரம்பிச்சு 12 இயர்ஸ், இன்னைக்கு 12 இயர்ஸா ஆர்கன் டொனேஷன் அப்படின்றத கொண்டு வரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவ்வளவு ஒரே ஒரு மெயில் அனுப்பணும். அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கால் வந்தது. எப்பவுமே பெரிய ஆளுங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், அவங்க பிஏ அசிஸ்டன்ட் எல்லாரும் தான் பண்ணாங்க. பட் டாக்டர் சார் எனக்கு கால் பண்ணிருந்தார், கமல் ஐ காட் யுவர் மெயில், உங்களோட மெயில் எனக்கு வந்துச்சு, யூ கம் டு ஃபவுண்டேஷன் ஆன் Thursday. ஐ வாஸ் சோ ஹாப்பி. நான் இந்த ரேலி பண்ணியே இல்லைனால அவரோட அந்த ரெஸ்பான்ஸுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, நான் ஒரு சின்ன பையன் என்னையும் மதிச்சு ஒருத்தர் பேசுறாருன்னும் போது ஐ தாட் ஐ ஷுட் டூ இட். அவரை போய் பார்த்தேன். ஓகே கமல் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஓகே டாக்டர் என்னைக்கு பண்ணலாம் நீங்களே சொல்லுன்னு சொல்லும்போது, ஓகே யூ நீட் ட்ரைனிங், யூ கான்ட் கோ தட் சைட். எடுத்த உடனே பைக் எடுத்துட்டு வெளியே போயிட முடியாது. யூ நீட் ட்ரைனிங் பிகாஸ் யூ ஆர் கேரிங் எ வெரி குட் மெசேஜ் அண்ட் நோபல் காஸ், யூ ஷுட் டூ அப்படின்னு சொல்லி டாக்டர் சுமனா, லலிதா ஆண்டி, மாலதி ஆண்டி எல்லாரையுமே கூப்பிட்டு ட்ரெயின் திஸ் பாய்ஸ். வெறும் சாதாரணமா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறது மட்டும் தான். பிகாஸ் we are all working for a corporate. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யறது மட்டும் தான் தெரியும். பட் these people turned
us to be a social services. எங்களை வந்து ஆர்கன் டொனேஷன் அப்படின்றதுல இன்னைக்கு கூட எங்க எல்லாருமே தூக்கத்துல இது பண்ணினா கூட சொல்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணது மோகன் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஈரதா மேடம், சுமனாஜி, கைலாஜி, இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் யூ பீப்புள் ஷுட் நோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி நீ யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஆரம்பத்துல சொல்றேன் எப்ப ஆரம்பிச்சாங்க ஆர்கன் டொனேஷன் அப்படின்றதுல எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு டைம்ல நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். we had no support. So இதுக்கு போகணும்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கும். டாக்டர் கிட்ட சொல்லும்போது டாக்டர் என்ன டாக்டர் எப்படி பண்றோம் டாக்டர் சார் சொன்னாரு கவலையப்படாது, நீயும் வழியில பாரு, உங்களை அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. 9/9/2009 9 AM 9 people flagged off from Loyola. I was happy. அந்த இடத்துல எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட என்ன போயிட்டு வாங்க எங்களை எல்லாருமே போயிட்டு வாங்கன்னு சொன்ன எங்க பேரண்ட்ஸுக்கும் எங்களை அனுப்பிட்டு இவர் பட்ட கஷ்டம் அந்த நேரத்துல அவர் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் பட்ட கஷ்டத்துக்கும் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு அங்கேயே கிளம்பிட்டோம். அங்கேயே கிளம்புறதுக்கே எங்களுக்கு சாதாரணமா இருந்த பொறுப்பு வெள்ளூர் சிஎம்சியில நாங்க அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா இட் டோட்டலி சேஞ்ச். நாங்க எல்லாருமே எவ்வளவு பெரிய குடும்போட போயிட்டு இருக்கோன்றது வெள்ளூர்ல சிஎம்சியில நடந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு தெரியும். அங்க போன உடனே வேற எக்ஸ்பீரியன்ஸ். லட்சுமின்றவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அங்க போன உடனே கூப்பிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நாங்க என்ன பண்றோம்ன்றது நாங்க வெறும் சொல்லதான் போயிருக்கோம். ஆனா ஏற்கனவே நடத்தி இருக்காங்க அவங்க எல்லாம். ஒரு மனசுக்கு பிடிச்சவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த நேரத்துல அந்த ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour அந்த பீரியடுக்குள்ள ஓகே யூ கேன் டொனேட் அந்த வார்த்தையை சொல்றது ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே சொல்லிட்டு அவங்க நடத்திட்டு இருக்கும் போது நாங்க சொன்னோம் கண்டிப்பா இதை இன்னும் கொஞ்சம் கிராண்டா பண்ணணும். நம்ம போற இடத்துல எல்லாம் நம்ம ஆரம்பிச்சது என்ன ஒரு விஷயம் இனிஷியலி we started with a target of 2000 people per kilometer ஆரம்பிச்ச 2000 kilometers. But we thought to distribute the card whoever wishes to. So we just decided எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம போனோம். ஸோ வெள்ளூர்ல இருந்து கிளம்பி சேலம் போற வழியில எந்த நேரங்களால இருக்க முடியுமோ ஆம்பூர்ல இருக்கிறோம். ஆம்பூர்ல இருந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பஸ் கண்டக்டர் பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து என் ஃப்ரெண்ட் 2 பேரை கூட்டிட்டு பஸ்ல ஏற்றிட்டு போயிட்டேன். ஒரு ஸ்டாப்பிங் வரைக்கும் நீங்க பஸ்ல பேசிட்டு வாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பஸ் கண்டக்டர். அது இல்லாம ஒரு ஆட்டோ டிரைவர் எங்க கீழே 250 பேர் இருக்காங்க. தே வாண்ட் டு பிளேஸ் தேர் ஆர்டர், என்னைக்கு நீங்க வந்து ஃபங்க்ஷன் பண்றீங்க அப்படின்னு. ஸோ அங்கேயிருந்து சேலம் போனோம். சேலம் முடிச்சுட்டு சேலம்ல நைட் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு காலையில we had a rally of nearly 10 kilometers. அங்கேயிருந்து விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டல். சேலம் பத்தி நான் சொல்லணும்னா விநாயகா மிஷன் ஹாஸ்பிட்டல்ல பாண்டியன்றவரோட பிரதர் பேசினேன். டோனர் ஃபேமிலி பாண்டியன்றவரோட பேசினேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா டோனர் ஃபேமிலி அப்படின்றதுல நாங்க பெருமைப்படக்கூடாது. ஆர்கன் டொனேஷன் விஷயத்தை பத்தி பெருமைப்படக்கூடாது. அது ஒரு கடமை. இந்தியனா பிறந்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா வாழ வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி it was too emotional. அதே மாதிரி தாரிணின்ற ஒரு பொண்ணு she was too young and was brain dead because of a slow poison which is later known. So அந்த பொண்ணு அந்த வயசுலயே சின்ன பசங்களை சட்டை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா 5 பேரை வாழ வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர்ல we had a very good function as well. We had honored donor family there. அப்புறம் கோயம்புத்தூர்ல மதுரை வர வழியில எதிர்பாராத விதமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பைக் கிட்ட அந்த இடத்துல இந்த நேரத்துல என்னோட ஃப்ரெண்டை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் என்னடா இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு நம்ம கிளம்பி போயிட்டோம். அவர் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் அந்த இடத்துல நல்ல விஷயத்துக்காக வந்ததா எனக்கு பெருசா ஒன்றும் ஆகல. கண்டினியூ பண்ணுவோம். இதை கண்டினியூ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். நம்மளை நம்பிட்டு ஃபவுண்டேஷன் பேருக்கு எடுக்கக்கூடாது. ஃபவுண்டேஷனுக்கு டாக்டர் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம நல்லபடியா முடிப்போம் அப்படின்னு இருக்காரு. அதுவும் இல்லாம இதுக்கு அப்புறமா எத்தனையோ 1000 பேர் ஆர்கன் டொனேட் பண்ணணும்னு பிளட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆல் த மெசேஜஸ் வாஸ் பாஸ் த்ரூ மீடியா. மீடியா சப்போர்ட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். வி சல்யூட் த மீடியா. நாங்க பண்ற விஷயத்த ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போனது இங்க இருக்கிற மீடியா தான். We can't knock every door. We can't knock every door and go into the dining hall or bedroom wherever. But the media support. அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் போய் இந்த மாதிரி உங்க ஊருக்கு பசங்க வராங்க. 6 பேர் சென்னையில கிளம்பி வராங்க. நாங்க சென்னையில வரோன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா சென்னையில பசங்க வராங்க. அந்த
இடத்துல கிரௌட் கேதர் பண்ணது மோகன் ஃபவுண்டேஷன் வாலண்டியரா இருந்து ஒவ்வொரு மீடியாவும் பண்ணதுதான். அங்க எங்களை ரிசீவ் பண்ணாம எல்லாருமே. சோ அங்கிருந்து கோயம்புத்தூர்ல மதுரை போயிட்டு மதுரையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. மதுரையில கிளம்பி திருப்பி திருநெல்வேலி there was a very good walkathon. Nearly 150 students from different engineering colleges and everything. They joined us for a walkathon. ஒரு 6 கிலோமீட்டருக்கு நடந்த அங்கிருந்து நாங்க அங்க இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க நடந்தது. அதுக்கப்புறமா திருநெல்வேலியில ஆர்டர் பண்ணி திருநெல்வேலியில இருந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அங்க ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துட்டாரு. திருநெல்வேலியில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துட்டாரு. பட் அவங்க பேரண்ட் வந்து சென்னையில இருந்தாங்க. சோ அந்த நேரத்துல அந்த பேரண்ட் திருநெல்வேலி எஸ்பிக்கு போன் பண்ணி ஐ வாண்ட் டு டொனேட் மை சன்ஸ் ஆர்கன், சோ கேன் யூ கைண்ட்லி ஹெல்ப் ஆன் இட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த எஸ்பி வந்து முன்னணியில அந்த ஆர்கன் டொனேஷனை நடத்தி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா திருநெல்வேலியில நாங்க திண்டுக்கல் வந்திருந்தோம். திண்டுக்கல் வந்து எக்ஸ்ட்ராடினரி டே. 5 நாள் நாங்க வெறும் ஆர்கன் டொனேஷன் பத்தி பேசிட்டு மட்டுமே இருந்தோம். பட் திண்டுக்கல்ல நாங்க பண்ணது ஒரு நர்சிங் காலேஜ், ஜெயினி காலேஜ் ஆஃப் நர்சிங். அங்க 8:30 மணிக்கு எங்களுக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 1 hour ஃபங்க்ஷன் இப்படிதான் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. பட் யூ ஓன்ட் பிலீவ் 8:30 மணிக்கு உள்ள போனாங்க, மதியம் 3 மணிக்கு இறங்கலாம். The reception was so good. அங்க இருந்து பார்த்தா 1 hour ப்ரோக்ராம் பிளான் பண்ணி everywhere that even the skit they have done a skit. அதுலயும் வந்து ஆர்கன் டொனேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. Those people 50+ students wanted to join Mohan Foundation as a volunteer to spread this awareness. We could not forget those people. We miss Dindigul people very much. அதுக்கப்புறமா திருச்சி வந்திருந்தோம். திருச்சி unfortunately the function was cancelled due to some cost. But that the Dr. Velaran and Dr. Vikram, they had planned us to visit the homes of the donor family. This is a very, very special moment in our journey. சமயபுரத்துல மணிகண்டன் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். டோனர் ஃபேமிலி அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டோனர் யாருன்றது தெரியாது. நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம்னா 6 வயசு குழந்தை டோனர். அவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு. 5 வயசு வரைக்கும் நல்லா இருந்த பொண்ணு பிரெயின் டியூமரால கஷ்டப்பட்டு இருந்தா 6 வயசுல இறந்துட்டான். சோ அவங்க அப்பா கிட்ட கேட்டோம், என்ன இந்த மாதிரி வந்து எப்படி உங்களுக்கு வந்ததுன்னா, நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி யாருமே ஒத்துக்கல, இருந்தாலும் எனக்கு வந்து என் பொண்ணால மத்தவங்க வாழ வைக்கணும் அப்படின்னு. அதுலயும் குறிப்பா அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என் பொண்ணோட ஹார்ட் என்னால கொடுக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமே, என்னோட குழந்தையோட ஹார்ட்டை இன்னொருத்தருக்கு என்னால கொடுக்க முடியல. இங்கேன்னு நான் திருச்சியில எடுத்துட்டு சென்னை போறதுக்குள்ள என் குழந்தை இறந்துட்டானா எதுவுமே கொடுக்க முடியாம போயிடுவேன் என்னால அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க என்னால முடிஞ்சதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்க எல்லாருமே யோசிச்சது என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஆர்கன் டொனேஷன் இஸ் நோபல் காஸ். நோபல் பரிசு வந்து அமெரிக்கால தர்றது இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிஃப்டிங் நோபல். சோ ஆர்கன் டொனேஷன் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அவரை பார்த்தோம். அவரோட பையன் கொஞ்ச நாள் முன்னாடி 21 years boy who is a medical representative. சோ அவரோட ஆர்கனை டொனேட் பண்ணியிருந்தாங்க. சோ திருச்சி, அதுக்கப்புறமா தஞ்சாவூர் வாஸ் ட்ரெமெண்டஸ். அங்க இருந்தவங்க எல்லாருமே கூப்பிட்டு இது மாதிரி பண்ணலாம், they wanted to join. தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட்டரியில கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு பையன்கிட்ட வந்து நாங்களும் ஒரு 150 பேர் நாங்க இருக்கோம். we wanted to join Mohan Foundation. What is the procedure? So everywhere the students, the youngsters wanted to do something for the society. So how can we spread? அந்த விஷயத்தை பண்ணோம். அதுக்கப்புறமா தஞ்சாவூர்ல கிளம்பி பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ஸோ அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் they also wanted to join Mohan Foundation and everything. By the meantime, when we crossed from Tanjavur to Pondicherry, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு there was so remote village. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நின்று பார்த்துட்டு எங்களோட ஆம்புலன்ஸ் பார்த்தாங்க. என்ன தம்பி, இல்லமா இந்த மாதிரி நாங்க வந்து ஆர்கன் டொனேஷன் பத்தி அவேர்னஸ்க்காக வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. நாங்க டீ சாப்பிடுறதுக்காக நின்ன இடத்துல இந்த விஷயம். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, எப்படி யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. யாரு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா யாரும் சொல்லணும். சரிமா, உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை, எனக்கு போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 80 வயசு இருக்கும். போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க, நாங்க பக்கத்துல இருக்கவங்க எடுத்துருவோம்.
அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மரமும் மோதினா மட்டும்தான் சாகுது, மனுஷங்க மோதினா ரொம்ப நெருங்கிடுவாங்க. சோ நம்ம இருந்ததுக்கு அப்புறமா கொடுக்குறோமோ இல்லையா, இருக்கும்போது கொடுக்குறோமோ இல்லையா, இறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா கொடுத்துட்டு போலாம். நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தம்பி, இந்த வயசுல நீங்க வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்ற வாழ்க்கை இருந்தது. சோ பாண்டிச்சேரியில கிளம்பி ஆக்சுவலா சென்னை நாங்க வரதா இருந்தது. சென்னை வர்றதுக்கு முன்னாடி கல்பாக்கத்துல எங்களுக்கு போன், நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணி கேம்ப் பண்ணியிருந்தோம் புதுப்பட்டி தான். அங்கேயும் போன் பண்ணியிருந்தாங்க, சார் எங்க இருக்கீங்க, நாங்க பாண்டிச்சேரியில முடிச்சுட்டு சென்னை போயிட்டு இருக்கோங்க. சரி சார், எங்க பக்கம் வந்துட்டு போக முடியுமா, கண்டிப்பா வந்துட்டு போறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கல்பாக்கத்துக்கு நாங்க போற வரைக்கும் எங்களுக்கு we had no plan, we just thought போவோம், டோனல் கார்டு கொடுப்போம் அப்படின்னு. ஆனா டோனல் கார்டு கொடுக்கறதுக்கு we had 50 motorbikes to accompany us from Kalpakkam to Mahabalipuram. எங்க கூட 50 motorcycles they joined us. So அவங்க என்ன சொன்னாங்கன்னா, you don't go to Chennai right now, you people will be very tired. So Mahabalipuramல just stay there and have a camp. They have set up a stall, 24-hour stall for registering organ donation. Okay, those who want to donate their organs can register in that stall. So அதுக்கு அவங்க அந்த ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அங்க பெர்மனண்டா வச்சிருக்காங்க லைன் ஸ்லோகன். So we went there, we done a briefing session and அங்கேயிருந்து கிளம்பி we entered at our foundation. நான் இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம் was at the last moment. எங்க டாக்டருக்கு போன் பண்ணி, டாக்டர் பிளான் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த மாதிரி நாங்க கேட்கறாங்கன்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னது என்னன்னா, 10 இடம் பாத்துட்டீங்க, 11வது ஒரு இடத்துல இந்த மாதிரி வரேன்னு சொல்லும் போது நீங்க கவலையப்படாதீங்க, போங்க, நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு இருந்தீங்கனாலும் நல்லது பண்ணலாம், சந்தோஷமா இருக்கும். சோ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சப்போர்ட் நாங்க கல்பாக்கத்துல பண்ணோம். நாங்க போய் பார்த்ததுல நாங்க 2000 பேருக்கு பிளான் பண்ணது, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல நாங்க ரீச் பண்ணிருக்கோம், 2 லட்சத்துக்கு மேலேயும் ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டோனர் கார்டு வாங்கின மேடம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. She will be very happy to hear that we have distributed more than 3 lakhs in the time. So நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் முதல் மோடி பண்றோம், ராஜி ஆகணும் இருந்தாங்கன்னா நெல்லு நடக்கணும்னு சொல்றாங்க, அவங்க பண்ணி ஆரம்பிச்சு நல்லா நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இங்க கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, இங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், இருக்கும்போது கொடுக்கறதுக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனா இறக்கும் போது கொடுக்கறதுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கான். அட்லீஸ்ட் எல்லாருமே அவங்க வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேருக்கு பார்வையை கொடுத்துட்டு போக முடியும். எதிர்பார்க்காத விதமா யாருக்காவது ஆண்டவன் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு பண்ணாங்க, ஆனா நான் 4 பேருக்கு கொடுத்துட்டு போக முடியும். அதை எங்க டாக்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. When you are alive, okay, you enjoy the world, you see the world, you breathe out fresh air, everything. But when God says you can't do anything, just give the left which you have, give the rest of the things which you have to others who want to see that child smile. ஒரு வானவிலோட கலரை வந்து நம்ம சொன்னோம்னா தெரியாதுங்க, ரெட் வயலட் இண்டிகோ ப்ளூ அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்காங்க, we can't feel, that should be leave. பார்க்கும் போதா ஒரு குழந்தையோட சிரிப்பு அவங்க அப்பா பார்க்கும் போதா சந்தோஷப்பட முடியும். ஒரு மனுஷன் வந்து ஃப்ரீயா மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருந்தான்னு ஏன் வாழ்றோம்னு வாழ்க்கை ஃபுல்லா வாழக்கூடாது, வாழலாம். 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு, ஆனா இருந்தாலும் இன்னும் சில பேர் மெஷினை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. We want them to be independent. So we started, we would like all your support, media support and great people like Indadaya and youngsters. Mohan Foundation will support, I think, everyone. Thank you for the time. Thank you.